எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம். விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம் தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு அவர்களுடைய தேவன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்களை என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே விரும்புவது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்குன்னு அவர்களை என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா.